இன்னைக்கு விஜயகாந்த் சாரு, மயில்சாமி சாரு, விவேக் சார் உயிரோட இருந்திருந்தா இவருடைய இறப்பு ஸ்டார்ட் பண்ணி மயானம் போற வரைக்கும் எல்லா உதவியும் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மருத்துவ உதவி பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு எந்தவித நடிகர்களும் யாரும் பக்கத்துல இல்லைங்கிற போது ரொம்ப வேதனையா இருக்கு. அண்ணனுக்கு கொஞ்சம் அந்த முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால இல்லைன்னா அவர் ஒரு பெரிய ஒரு ஆளாக வந்திருக்கணும். அந்த ஒன்று தான் நாங்கள் சொல்லுவோம். பட் இருந்தாலும் அது அவருடைய இயற்கை குணம் எங்களால் மாற்ற முடியும். பட் ரொம்ப அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். எங்களையும் சிரிப்பு தான் காட்டுவார். இங்கே அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க உடல்நல குறைவு இருக்கும்போது உடம்பை பார்த்துக்கோங்க. அந்த அவரை மாதிரி உடம்பு பார்த்துனாலும் யாரும் கிடையாதுங்க. அவர் ஒரு ரேம்பா மாதிரி அவர். ஆமாம், அவர் எங்களை சொன்னீங்களா, அவர் நல்லா உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டார். அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவர் உடம்பு பார்த்துன மாதிரி ஆள் கிடையாது. அவர் சாப்பிட்ட மாதிரி ஃபுட்டும் எதுவுமே அவர் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணார் லைஃப். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு ஒரு 8:30 மணிலேருந்து 9 மணி இருக்கும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது. முன்னாள் நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகர், அதுக்கு முன்னாடி ஒரு இசையமைப்பாளர், இசைத்துறையிலிருந்து அவரோட பயணத்தை ஆரம்பித்த ஒரு நபர் மதன் பாபு அவர்கள் நேற்று காலமாயிட்டாரு. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நிறையா குணச்சித்திர வேடங்களில் நிறையா முன்னணி நடிகர் நிறையா ஸ்டார்கள் கூட நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் நேற்று இரவு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. ஆக்சுவலாக இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் நம்ம வந்தோம் ஒரு 8 மணி 7 மணி இருக்கும். ஆக்சுவலாக 7 மணிக்கு வரும்போதுலேருந்து இப்போ அரௌண்ட் மணி ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இடம் ரொம்ப காலியாக இருக்குது. மீடியா பீப்புள்ஸ்லேருந்து காவல்துறையிலேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு நடிகர்கள் யாருமே பார்க்க வரலைங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நிறையா டிவி ஷோலையுமே அவர் கலந்துருக்காரு. நிறைய அசத்தப்போது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனியார் தொலைக்காட்சியில் நிறையா விஷயத்தில் அவர் கலந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னும் யாரும் பார்க்க வரலைன்றது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. செகண்ட் ஃப்ளோர் தான் அவங்களோட வீடு இருக்குது. இப்போதைக்கு அவங்க ஃபேமிலி சார்ந்த ஆட்கள், அவங்கள சுற்றி இருக்கவங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை சார்ந்த மீடியா ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க. தவிர்த்துட்டு இன்னமும் எந்த ஒரு சினிமா துறையை சார்ந்த யாரும் வரலன்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. மதன் பாபுவுக்கு வயதானது 71 வயசு ஆனாலும் நிறையா படங்களில் இப்பயும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு நபராக தான் இருப்பார். அந்த ஒரு சிரிப்பு கேட்டாலே ஈஸியாக யாராக இருந்தாலுமே சொல்லிடுவாங்க இது மதன் பாபுவோட வாய்ஸ் அப்படிங்கிறத. நிறையா மிமிக்ரி ஆர்டிஸ்டும் அவரோட வாய்ஸை எடுத்து பெரிய பெரிய ஆட்களானவங்களும் இருக்காங்க. ஆனால் இன்று மாலை 4 மணி அளவில் அவரோட உடல் தகனம் செய்யப்போகுது அப்படின்ற ஒரு நிலையில் இதுக்கப்புறம் யாராச்சும் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்க வீட்டை சார்ந்த ஆட்களும், அவருக்கு சொந்தமான ஆட்களும், அவரோட ரசிகர்கள், அதை தாண்டி சினிமாவில் இருக்க சிறு சிறு கலைஞர்கள் எல்லாமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒரு நடிகைகள் யாராவது பார்ப்பாங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி யாராச்சும் உதவி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. யாரும் உதவி பண்ணல. ஏன்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உடல்நலக் குறைவால் இறந்திருக்கான்றப்போ இதுக்கு முன்னாடி மருத்துவ சிகிச்சைக்கு யாராச்சும் உதவி பண்ணாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அவர் சினிமாவில் ஒர்க் பண்ணல. இது வரைக்கும் எந்த சினிமாலையுமே ஒரு 10லேருந்து 15 வருஷமா ஒர்க் பண்ணலன்றது இங்கே இருக்க ஆட்கள் சொல்லி தான் நமக்கு தெரிய வருதுன்றப்போ, இப்போ 15 வருஷமா ஒர்க் பண்ணாத ஒரு ஆட்களுக்கு சினிமாவிலேருந்து யாராச்சும் உதவி பண்ணாங்கன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் எந்த நடிகைகள் வராங்க அப்படிங்கிறத. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட அவர் ஒரு 15 வருஷமாவே பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல வாய்ப்புகள் இல்லாம யாருமே உதவி பண்ணாம அவர் முடங்கினதுக்காகத்தான் அவருடைய உடல்நிலையை சீரில்லாம போனது. அதாவது ஒரு மனுஷனுக்கு 2 கை 2 காலு படைச்சிருக்காங்க, எல்லாமே உடல் இருக்குது. ஆனா ஒரு வாய்ப்புகள் ஒரு திரைப்படத்துல அவருக்கான வாய்ப்புகள்ங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தொழில், காலையில எந்திரிச்சு நைட் வரைக்கும் போற தொழில் இருக்கும். இவருக்கு என்ன தொழில்னா திரைப்பட தொழில். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாவே பார்த்தீங்கன்னா 16 ஆண்டுகளுக்கு மேலாவே பார்த்தீங்கன்னா எந்தவித திரைப்படத்துக்கும் கூப்பிடுறது இல்லை. ஏன்னா இவர் சுத்தி இருக்கிற சக நடிகர்கள் மேல போயிடுறாங்க. போகும்போது இவருக்கு ஒரு வாய்ப்புகள் தர்றது இல்லை. அது இல்லாம இன்னைக்கு நிறைய கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லாம முடங்கி கிடைக்கிறாங்க. அதாவது நகைச்சுவை கலைஞர்கள். அதே மாதிரி நேற்று இரவே செய்தி வந்துருச்சு இவர் இறந்துட்டார் அப்படின்னு. காலையில் ஒரு 10 மணிக்கு ஆகும்போது ஆனால் இன்ன வரைக்கும் இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கு. எந்த ஒரு நடிகர்களும் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நிறைய இவர் எல்லா நடிகரும் கூடி மோஸ்ட்லி நடிச்சிருக்காருங்க. ஆனா யாரும் வரல, வர மாட்டாங்க. நீங்க அடிச்சு சொல்லுங்க, எங்க வேணா சொல்ற எல்லா மீடியாக்காரங்கிட்டையும் சொன்னாலும் சரி, யார்கிட்ட சொன்னாலும் சரி, இன்னைக்கு பணம் புகழ் பேருங்கிறது அந்த ஒரு லைன்ல போயிட்டாங்க. இன்னைக்கு இங்கருங்க இவர் சாதாரண நடிகர் இல்லைங்க. அதாவது ஒரு மனிதாபித்தான ஒரு நடிகர். அவர் நகைச்சுவையான, அதாவது சிரிப்பு மனிதன் என்ற சொல்லுக்கு
ஒரு அந்த பேருக்கு பாக்கியமானவர் யாரு கேட்டா நம்ம மதன் பாபு சார் தான். அவர் இறந்ததுக்கு பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட சன் டிவி அசத்த போகுது யாருல ஜட்ஜஸா இருந்திருக்காரு, வடிவேல் சார் கூட நடிச்சிருக்காரு, விவேக் சார் கூட நடிச்சிருக்காரு, மயில்சாமி சார் கூட நடிச்சிருக்காரு, இல்ல விஜயகாந்த் சார் கூட பெரிய நடிச்சிருக்காரு, பெரிய 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 நடிகர் கூட நடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு விஜயகாந்த் சாரு, மயில்சாமி சாரு, விவேக் சார் உயிரோட இருந்திருந்தா இவருடைய இறப்பு ஸ்டார்ட் பண்ணி மயணம் போற வரைக்கும் எல்லா உதவியும் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மருத்துவ உதவி பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு எந்த வித நடிகர்களும் யாரும் பக்கத்துல இல்லைங்கிற போது ரொம்ப வேதனையா இருக்கு. அதாவது மிகப்பெரிய நடிகர்கள் யாரும் வரல. இன்னைக்கு அடக்கம் செய்யற வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. ஒரு மனிதன் வந்து இருக்கும் பொழுது அவன் நல்ல காரியங்களுக்கு நீங்க போறீங்களோ போலையோ ரெண்டாவது விஷயம். ஆனால் இறந்த பிறகு அவருடைய இறுதி சடங்கிற்கு ஒவ்வொரு கலைஞர்களும் வர வேண்டும் என்பதுதான் ஒரு கடைசியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது ரொம்பவும் வருத்தத்தக்கது. அவருடைய ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பாரட்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. மதன் பாபு அவங்க வந்து நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம், ஒரு பீச் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவர் ஒரு மெம்பராக இருக்கிறாரு. எங்கே கூப்பிட்டாலும் எல்லா நல்ல விஷயத்துக்கெலாம் எங்களுக்கு கூட இருந்து எல்லாம் சப்போர்ட்டிவாக இருப்பார். நாங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எதாவது கூப்பிட்டா கூட காசு பணம்லாம் எதிர்பார்க்காம வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார், என்டர்டெயின் பண்ணுவார். இன்ஃபேக்ட் பர்சனலாக என்னோடய கிராமத்துக்கு கூட நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஒரு சிறந்த மனிதர், ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன். நாங்கள் எல்லோரும் அவங்கள மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி அவருக்கு ஆண்டவனுடைய அவர் ஆத்மா வந்து சாந்தி அடைய எல்லாரும் வேண்டிக்கணும் பணியோடு கேட்டுக்கு. வந்து ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் பீச்சில் உட்காந்து காஃபி குடிப்போம் ஆஃப்டர் வாக்கு. அப்போ வந்து நம்ம அடையார் ஆனந்தபவனுடைய சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் வந்து அவர் ரொம்ப க்ளோஸு, அவர் ஃபேமிலி மாதிரி. அவரோட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்போவே சொல்லிட்டு இருந்தார், முடியல முன்ன மாதிரி இல்லை எனக்கு உடம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அந்த டைம்லேயே முடியாமல் தான் கொஞ்சம் ரொம்ப பியூனி ஆகிட்டா, ஐ மீன் ரொம்ப இது ஆகிட்டார், எழுச்சி போயிட்டார். பட் ஆனால் சிரிப்பு குறையில. பட்டு எனிவே ஆண்டவனுடைய ஆனால் உடலில் அந்த ஒரு வேறுபாடு தெரிஞ்சு நிச்சயமாக தெரிஞ்சுது. அவருக்கு ரொம்ப முடியாமல் வந்துட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சுது. பார்ப்போம், அவ்வளோதான். we should always now only to pray. ஏன்னா ரொம்ப நாளா எங்களுக்கு சினிமாக்காரன் சொல்றதை விட நல்ல நண்பர்னு சொல்றதா நாங்கள் ஆசைப்படுறோம். இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். ரொம்ப தங்கமான மனிதர். காசு இல்லாமல் வந்து நமக்கு வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ண சினிமாக்காரன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களோட சினிமாக்காரனா மூவ் பண்ணுறது இல்லை சார். இப்போ நான் உங்ககிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுவார்ன்றப்போ இப்போ சினிமாவில் வாய்ப்பு வரதில்லை, சினிமாக்கு அதிகமாக போகிறது இல்லை. அவர் நிறைய வாய்ப்பு தவறு விட்டுட்டார். அவர் கொஞ்சம் நாங்கள் எப்பவுமே அவர்கிட்டே சொல்லுவேன், அண்ணனுக்கு கொஞ்சம் அந்த முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் இல்லைன்னா அவர் ஒரு பெரிய ஒரு ஆளாக வந்திருக்கணும். அந்த ஒன்று தான் நாங்கள் சொல்லுவோம். பட் இருந்தாலும் அது அவருடைய இயற்கை குணம் எங்களால் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இந்த தாராளமாக ஸ்டேஜ்லேயே ஒரு வாட்டி நான் வந்து மியூசிக் இந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன், எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரி அதை மட்டும் குறைச்சிக்கிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட்னும் எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரஹ்மானே வந்து இவர்கிட்ட ஒர்க் பண்ணதா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா இப்போ குடும்பமே வந்து இசை குடும்பம். ஆமாம், அதில் ஒன்றும் மாற்றமே பேசுவாங்க. நாங்கள் மியூசிக் வச்சுருப்போம். அடையார் ஆனந்த பவன் இருக்காங்களே, வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நல்ல ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இன்னொரு எங்கள் சேர்மன் மிஸ்டர் பிரிட்டோன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவரும் கொஞ்சம் நிறைய ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். அன்றைக்கி பெரிய அண்ணன் எங்கள் வெங்கடேஸ்வராஜா அண்ணன் இல்லை, அவருடைய சார்பாக தான் அவருடைய சன்னு வந்து அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறாங்க. அதனால் ஒரே இது எங்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய ஆத்மா சாந்தியோடையும் வேண்டிக்கிறோம். தீபாவளின்னு அவர் வீட்டில் தான் நாங்கள் ஒவ்வொரு இயர் கொண்டாடுறது. ஆமாம், அவர் வீட்டில் தீபாவளின்னா அவ்வளோ இது பண்ணுவார். அவரை மாதிரி ட்ரீட் பண்ணுறாலே உலகத்தில் நாங்கள் பார்க்கணும். எங்கள் அண்ணன் ஏடிபிக்கு அப்புறம் அவர் தான். அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா நீ போனாலும் சரி, அது யார் போனாலுமே அன்னி டிஃபன் இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ட்ரீட்மெண்ட் அவர். எங்களை விட்டு இப்போ அந்த மாதிரி ஆனது தான். செய்தி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நைட்டு இரவில்? அதுதான் நேற்று 7 மணிக்கு தம்பி ஃபோன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து ரொம்ப அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். எங்களையும் சிரிப்பு தான் காட்டுவார். இங்கே அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க உடல்நல குறைவு இருக்கும்போது உடம்பை பார்த்துக்கோங்க. அந்த அவரை மாதிரி உடம்பு பார்த்துனாலும் யாரும் கிடையாதுங்க. அவர் ஒரு ரேம்பா மாதிரி அவர். ஆமாம், அவர் எங்களை சொன்னீங்களா, அவர் நல்லா உடம்பு நல்லா பார்த்துக்கிட்டார். அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவர் உடம்பு பார்த்துன மாதிரி ஆள் கிடையாது. அவர் சாப்பிட்ட மாதிரி ஃபுட்டும் எதுவுமே
அவர் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணார் லைஃப். இப்போ புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எங்களுக்கு நாங்கள் அது வந்து நட்புக்குள்ளே நாங்கள் அதை எடுத்துக்கவே இல்லை. அவர் எனி டைம் ஜாலி மேன் அவர், அவ்வளோதான். ரொம்ப ஜாலி. அவர் வீட்டுக்கு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவர் ஐரம் இருந்தாலும் எங்களுக்காக கேஎஃப்சிலேருந்து சிக்கன் வர வச்சுடுவார் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி அவரை மாதிரிலாம் ஒருத்தர் யாரும் பார்க்க முடியாது நம்ம. ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் தான் அவரோட வீடு இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போதுமே அதிகமாக அவரை சுற்றி இருக்க ஆட்களும் அவர் கூட பழகினவங்க, அவர் முன்னாடி இருந்த வீட்டில் இருந்தவங்க, அவங்க மட்டும்தான் வந்து பார்த்து போயிட்டுருக்காங்க. இன்னும் சினிமா ஆட்கள் யாருமே வரல, சினிமா ஆட்கள் யாருமே வந்து பார்க்கல அப்படிங்கிறது இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா மீடியா ஆட்களும் வெளியே இருக்காங்க, காவல்துறையினரும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ மக்களும் இருக்கும்போது இன்னும் சினிமா துறையை சார்ந்து யாருமே வரல. ஏன்னா நிறையா சினிமாவில் வந்து நடிச்சிருக்காரு, நிறைய முக்கிய நடிகர்களோட பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித் சார் இருக்கட்டும், விஜய் கூடயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூர்யா அவர்களாக இருக்கட்டும், எல்லார் கூடயுமே வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய குணச்சித்திர வேடங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் சினிமா நடிகர்கள் யாருமே வந்து இன்னும் பார்க்க வரல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அவங்க வீட்டில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா நியூஸ்லேயுமே வந்துட்டு அடையாறில் தான் வந்து அவங்களோட உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ நாம இருக்க வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூர், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ திருவான்மியூரில் தான் இருக்கும். ஆனால் திருவான்மியூரில் இருக்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. முழுக்க ஏன்னா நம்மளால் உள்ளே போக முடியாதுன்ற காரணத்தினால நான் இங்கேருந்தே அவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உள்ள முழுக்க அவங்களோட குடும்பத்தினர் மட்டும்தான் இருக்காங்களே தவிர்த்து எந்த ஒரு சினிமா நபர்களும் இன்ன வரைக்கும் பார்க்க வரலன்றதான் ரொம்ப வருத்தத்துக்கான ஒரு செய்தியாகவே இருக்குது.